நியர்லி 250 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அவனுக்கு செலவு பண்ணியும் அட்டாக்ல எல்லாம் பண்ணாங்க. பட் எகைன் அவனுக்கு கன்வின்சிங் எதுவும் பண்ணல. எகைன் 2028ல வந்து இவனை வச்சு ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் இது பண்றேன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியரா தான் பார்க்குறேன். இட்ஸ் நாட் இது வந்து ரூபன் அமோரிம்க்கு வந்து லைக் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருந்தாலுமே, லைக் இட்ஸ் நாட் வி கான்ட் சிம்ப்ளி பின் பாயிண்ட் வந்து ரூபன் அமோரிம்னால மட்டும் தான் அந்த சாக் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. லைக் ஒரு த மோஸ்ட் ஆன்டி மான்செஸ்டர் யுனைடெட் டு எவர் கோச் மான்செஸ்டர் யுனைடெட்னா அது ரூபன் அமோரிம் தான். ரிசல்ட்ஸ் வைஸ் பார்த்தா எஸ், ஹீ இஸ் நாட் டூ குட் வென் கம்பேர்ட் டு அவர் பாஸ்ட் மேனேஜர்ஸ் இடிஹெச், ஓலே, மொரினியோ எல்லாரை விடவும் மோசம்தான். பட் ஐ திங்க் வி ஆர் அட் அ பாயிண்ட் வேர் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக 1.5 இயர்ஸ்க்கு ஒரு மேனேஜர் சாக் பண்ணிட்டே இருந்தால் இது ஒரு சைக்கிளாக தான் ரிப்பீட் ஆகும். ரூபனுக்கு அப்புறம் வேற யாரா இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ரூபன் அமோரிம்க்கு அப்புறம் யார் வந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லுவேன். பட் நான் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஓலேக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னா, லைக் ஓலே வந்து ஆக்சுவலாக வந்து மான்செஸ்டர் யுனைடெட்லேயே ஒரு ஒரு ஐ மீன் ஒரு ஃபார்வர்ட் கோச்சாக இருந்தவர். லைக் அவன் இருக்கும்போது எங்களோட கோல் ஸ்கோரிங்லாம் நல்லா இருந்துச்சு, எங்களோட அட்டாக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ இருந்த விட அப்போ வந்து நாங்கள் யார் ராஷ்ஃபோர்ட், மார்ஷல், சான்சோலா இருந்தாங்களே. அதுக்கப்புறம் இப்போ நான் எங்கிட்ட இருக்க குன்ஹா, எம்புமோ இருக்கட்டும், அமாடா இருக்கட்டும், மவுண்டா இருக்கட்டும், செஸ்கோ இருக்கட்டும், வி ஆர் ஸோ எக்ஸைட்டிங் டேலண்ட். என்ன சொல்றது, லீக்லயே வந்து எங்களுக்கு ஒரு டாப் 3க்குள்ள ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங்கான ஒரு ஃபார்வர்ட்ஸ் இருக்காங்கன்னா எங்ககிட்ட இருக்காங்க. பயங்கரமா போயிட்டு இருக்கிற ஒரு பத்தியில வந்துட்டு மான்செஸ்டர் யுனைடெட் ஹேவ் சாக்ட் ரூபன் அமோரிம் அண்ட் பயங்கரமான டாக்ஸ் போயிட்டு இருக்கு. யார் அடுத்த மேனேஜரா வருவாங்க, இன்டரமா இருக்குமா, பர்மனண்டா இருக்குமா, ஃபுல் டைமா இருக்கட்டுமான்ட்டு. ரொம்ப நாள் கழிச்சு வந்து ஃபுட்பால் லேட பிடிச்சிட்டு வந்திருக்கேன். சச்சின், வெல்கம் டு தி ஷோ. அண்ட் ஆஸ் யூஸ்வல் இன்னைக்கு வந்து சுஜித் வந்து ஜாயின் பண்ணியிருக்காப்ல. ஃபர்ஸ்ட்லி சச்சின், உங்ககிட்ட இருந்து ஸ்டார்ட் பண்றேன். இது வந்து இந்த சாக் வந்து அவுட் ஆஃப் த ப்ளூ நடந்த ஒரு விஷயம். நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை. சீசன் எண்ட் வரைக்கும் அந்த சாக் இருக்கும் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். பட் டக்குன்னு அந்த சாக் வந்து நடந்திருக்குது. ஃபர்ஸ்ட்லி உன்னோட தாட்ஸ் எப்படி இருக்கு அந்த சாக்? வந்து இட்ஸ் எக்ஸ்பெக்டட் தான் ஃபார் மீ. எனக்கு என்னன்னா லைக் சீசன் நீ சொன்ன மாதிரி சீசன்ல நடந்திருக்கும் நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. பட் ஐ திங்க் இது கொஞ்சம் மிட்லாஸ் இந்த வின்டர் இதுலேயே நடந்தது வந்து இட்ஸ் கைண்ட் ஆஃப் அன்எக்ஸ்பெக்டட் தான். பட் இட்ஸ் லாங் டியூ. இட்ஸ் வந்து ஏதோ வெறும் அன்ஃபேரான சாக்லாம் சொல்ல முடியாது. ஈஸி அவனோட ரிசல்ட்ஸும் பெருசாக இது வந்து பேக் பண்ணல. ஐ மீன் அவனுக்கு கொடுத்த டூல்ஸ் வச்சு ஐ மீன் நியர்லி 250 மில்லியன் பவுண்ட்ஸ் வந்து அவனுக்கு செலவு பண்ணியும் அட்டாக்ல எல்லாம் பண்ணாங்க. பட் எகைன் அவனுக்கு கன்வின்சிங் எதுவும் பண்ணல. எகைன் 2028ல வந்து இவனை வச்சு ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் இது பண்றேன்னு சொன்னாங்க. நான் வந்து ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியரா தான் பார்க்குறேன். இட்ஸ் நாட் இது வந்து ரூபன் அமோரிம்க்கு வந்து லைக் அதுல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருந்தாலுமே, லைக் இட்ஸ் நாட் வி கான்ட் சிம்ப்ளி பின் பாயிண்ட் வந்து ரூபன் அமோரிம்னால மட்டும் தான் அந்த சாக் நடக்குதுன்னு சொல்ல முடியாது. லைக் ஒரு த மோஸ்ட் ஆன்டி மான்செஸ்டர் யுனைடெட் டு எவர் கோச் மான்செஸ்டர் யுனைடெட்னா அது ரூபன் அமோரிம் தான். லைக் இது வரைக்கும் நம்ம பார்த்த அப்பாயிண்ட் பண்ண வின் ரெக்கார்ட்ஸ்லயே ஐ மீன் வாட் எவர் ஸ்டார்டிங்ல இருந்து பார்த்த மான்செஸ்டர் யுனைடெட் மேனேஜர்ஸ்லயே ஐ திங்க் ஹி நியர்லி ஹாஸ் ஒரு 32-33% ஆஃப் வின் ரெக்கார்ட்ஸ் தான் வச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அவ்வளோ கம்மியா வச்சிருக்கான். ஸோ இவனுக்கு கொடுத்த டைமோ இல்ல இதுவோ வந்து வேற எந்த ஒரு டாப் கிளப்புக்குமே ஒரு லிவர்பூலா இருக்கட்டும், ஆர்சனலா இருக்கட்டும், ஒரு சிட்டியா இருக்கட்டும், செல்சியா இருக்கட்டும், யாருக்கும் இவ்வளோ டைம்ல தரமாட்டாங்க. பட் என்னைய பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஐ ஐ திங்க் ஹி டேக் திஸ் ஜாப் வெரி லைட்லி. ஹி இஸ் நாட் வெரி எக்ஸ்பீரியன்ஸ் டு மேனேஜ் மான்செஸ்டர் யுனைடெட். ஹி இஸ் a வெரி யங் கோச். என்ன சொல்றது, டு ஹேண்டில் திஸ் ப்ரெஷர். ப்ரெஷர்ல நிறைய கிரம்பிள் ஆயிருக்கான். அது இல்லாம நீங்க பேக் த்ரீ எல்லாம் கொண்டு வரீங்க அப்படின்னா, நீங்க எகைன் வந்து எனக்கு ப்ரீ சீசன்லேயே தெரிஞ்சு போச்சு. நிறைய பேர் வந்து இந்த ஆர்சனல் மேட்ச் பார்த்துட்டு சொன்னாங்க. நான் வந்து யூசுவலா என்னன்னா, நான் 10 அப்புறம் எப்படின்னா, 10 செகண்ட் சீசனுக்கு அப்புறம் ப்ரீ சீசன்ல இருந்து நான் நிறைய வந்து இன்புட்ஸ் எடுத்துக்கிட்டேன். லைக் ஒருத்தன் வந்து ஒரு மேனேஜர் வந்து எப்படி வந்து ஒரு சீசனுக்குள்ள போக போறாங்கிறத அவன் ப்ரீ சீசன்ல இருந்தே நான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்படி பார்க்கும்போது ப்ரீ சீசன் பெருசா கன்வின்சிங்கா இல்ல. லைக் யூசுவலாவே நம்ம அன்னைக்கு பேசின மாதிரி தான். எப்படி வந்து நம்ம இங்க பில்ட் பண்ற, ப்ரோக்ரஸ் பண்ற, லைக் ஹரிசாண்டலா நீ அந்த 4 லேன் எப்படி ஆடுற, வேர்ட்டிக்கலா அந்த 5 லேன்ல நீ எப்படி ஆடுற, அது வந்து இட்ஸ் கேம் ஆஃப் செஸ் மாதிரி தான். லைக் இப்போ வந்து ஃபுட்பாலே அப்படிதான் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது நீ 2 ஹரிசாண்டல் லேனையும் நீ தாண்டிட்டு 3rd லேனுக்கு தான் நீ டேரக்டா போற. லைக் ஒரு லாங் பால் அடிச்சு நீ அப்படிதான் போறேன்னா, அது 2028ல அது எப்படி ஒரு சஸ்டைனபிள் மாடலா இருக்க முடியும்? அது வந்து ஒரு இது இருக்காதுல்ல. அட்லீஸ்ட் நீங்க ஆர்டேட்டா எல்லாமே எடுக்கிறீங்க. நீங்க ஆர்டேட்டாவோட கம்பேர் பண்றீங்கன்னா, ஆர்டேட்டாவும் நிறைய மேட்ச் தோத்தாரு. பட் ஸ்டில் ஹி ஸ்டார்டட் ஃப்ரம் த பில்டப், ப்ரோகிரஸ், பெனிட்ரேட். அதுக்கப்புறம் அந்த ஹால்ல அவர் நிப்பாட்டுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரேக் பண்றதா இருக்கட்டும். அது மாதிரி தான் பண்ணாங்க. அது வந்து டே 1ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ரோகிரஸ் தெரிஞ்சுது. பட் எனக்கு ரூபன் கடியில எதுவுமே தெரியல. பட் எகைன் அது ஒரு கலெக்டிவ் ஃபெயிலியர் தான். நீங்க வில்காக்ஸா இருக்கட்டும், பெரடாவா இருக்கட்டும், எதுக்கு இவன கொண்டு வரணும்? ஒரு ஆன்டி மான்செஸ்டர் யுனைடெட் மேனேஜர் எதுக்கு நீங்க கொண்டு வரணும்? கொண்டு வந்துட்டு அவனை நீங்க பேக் பண்ணீங்க. தென் எகைன் ரிசல்ட்ஸ் வரலன்னு சொல்லிட்டு நீங்க அவனை எகைன் நீங்க பேக் ஃபோர் ஆட வைக்கிறீங்க. இட்ஸ் கம்ப்ளீட்லி க்ளூலெஸ். நான் என்ன கேட்கறேன்னா, ரூபன் அமரியும் சாக் பண்ணிட்டீங்க, ஃபைன். பட் இதுக்கான காரணம் யாரு? அவனை அப்பாயிண்ட் பண்ணது யாரு? நீங்க டேன் ஆஷ்வர்த்தை துரத்துனீங்க.
லைக் ரூபன் அமோரி வேண்டாம்னு சொல்லிட்டு டேன் வர்ஷத்தை நீங்க வந்து கார்டனிங் பீரியட்ல இருந்து கொண்டு வந்து நீங்க அவனை துரத்துறீங்க. நீங்க ரூபன் அமோரி மட்டும் ஸ்கேப் கோட் ஆகக்கூடாது. எனக்கு என்னன்னா இந்த இந்த கொஷின் வந்து இட் ஹேஸ் டு கோ டு த அப்பர் மேனேஜ்மெண்ட். யார் வில்காக்ஸ் என்ன பண்ணா, பெரட் அதுல என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்கான், வி நீட் அ காம்படிட்டிவ் சம்திங். நீங்க எகைன் மறுபடியும் நீங்க இவனுக்கு முடிச்சுட்டு வந்துட்டு நீங்க கிளாஸ்னரோ கொண்டு வந்தா இட்ஸ் நாட் அப் டு த மார்க். என்னோட பாயிண்ட் அதுதான். ரூபன் அமோரி மட்டும் கிடையாது. ஐ திங்க் வில்காக்ஸ் அண்ட் எவரிவன் ஹேஸ் டு சே இன் திஸ். எஸ் ரைட். சுஜித் உன் பக்கத்தில் வரேன். சச்சின் வந்து தெளிவாக சொல்லிட்டான், அந்த அப்பாயின்ட் பண்ணதுலேருந்தே அது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஒரு சாக்கிங் நீ எதிர்பார்த்தியா? அந்த சாக் பண்ணது கரெக்டான மூமெண்ட்டில் பண்ணியிருக்கா, இல்லை சாக்கிங்கே தப்புங்கிற மாதிரி தோணுதா? இல்லை ஆக்சுவலி ஃபஸ்ட்டு அவர் சொன்ன பாதி பாயிண்ட்ஸ் நானும் அக்ரி பண்ணுவேன். ஃபஸ்ட்டு அப்பாயிண்ட் பண்ணதுலேருந்தே தப்பு தான். பட் ஆனால் டைமிங் பற்றி கேட்டிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ குட் ஹவ் ஃபினிஷ் திஸ் சீசன். ஐ எம் நாட் சேயிங் அடுத்த சீசன்லேருந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் அப்படிலாம் நான் எதுவும் சொல்ல போகிறதில்ல. பட் வி ஆர் ஜஸ்ட் 3 points ஆஃப் டாப் 4. அண்ட் லிவர்பூல், செல்சி, நாங்கள் 3 பேருமே ரொம்ப ரொம்ப இன்கன்சிஸ்டண்ட்டாக தான் ஆடிக்கிட்டு இருக்கோம். ஸோ எனி 1 or 2 கேம்ஸ் நாங்கள் ஒரு பை எல்லா பிளேயர்ஸும் ரிட்டர்ன் ஆனோடனே வின்ஸ் பிக் பண்ணால் வி வில் ஈஸிலி பி இன் டாப் 4. இது என்னோட ஒப்பீனியன் தான். ஸோ அகைன் நீங்கள் பில்டப் அந்த மாதிரிலாம் நிறையா குறை சொல்லலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஹீ வாஸ் அவனோட பேசிக் ஃபிலாசபியே இதுதான். பேக் 3 வச்சு ஆடி இந்த மாதிரி தான் அவன் அங்கே பண்ணான். ஆனால் அதுக்கு அவனை டூல்ஸ் எல்லாமே வேணும் தான். எனி மேனேஜர் வாண்ட்ஸ் ஹிஸ் டூல்ஸ் டு இம்ப்ளிமெண்ட் ஹிஸ் பர்ஃபெக்ட் சிஸ்டம் பர்ஃபெக்ட்லி. நீங்கள் அவனை கூப்பிட்டு வந்து அட்டாக் இம்ப்ரூவ் பண்ணீங்க, நான் அதெல்லாம் எதுவுமே சொல்ல மாட்டேன். கோயிங் ஃப்ரம் கார்னாச்சோ, ராஷ்வர்ட், ராஸ்மஸ் ஹாய்லாண்ட் டு எம்போமோ, குன்யா, செஸ்கோ ஸ்டில் 21. ஹீ வில் பி டெவலப்பிங். ஸோ எனக்கு அதை பற்றிலாம் எந்த ப்ராப்ளம் இல்லை. ஒரு மேசிவ் அப்கிரேட் சம்மரில் பண்ணாங்க, அங்கெல்லாம் நான் குடூஸ் கொடுப்பேன். பட் அகெயின் சேம் டைம் மிட்ஃபீல்டுங்கிறது வந்து எங்கள் கிளப்பில் வந்து ஒரு ப்ரூனோ ஸ்டார்டிங் சீசனில் அவன் வந்த சீசனில் இருந்தே அவனுக்கு ஒரு பர்ஃபெக்ட் பார்ட்னர் கிடையவே கிடையாது. போக்பா வந்து ஆன் அண்ட் ஆஃப், எப்போ நல்லா விளாடுவோன்னு அவனுக்கும் தெரியாது, எங்களுக்கும் தெரியாது. அவனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு டிஎம் கிடையாது, எதுவுமே கிடையாது. எரிக் டென் ஹாகோட ஃபர்ஸ்ட் சீசன் தவிர வேறு எந்த சீசனுமே எங்கள் மிட்ஃபீல்டு ஒர்க் ஆனதே கிடையாது. நீங்கள் அதுதான் பேசிக்கான இது. ஸோ இப்போ நீங்கள் ஒரு பிளேயரை ஒரு மேனேஜர் பேக் 3 மேனேஜரை கூப்பிட்டு வரீங்கன்னா அவன் கேட்குறத கொடுத்து தான் ஆகணும். இல்லைன்னா நீ அவனை கூப்பிட்டு வராமே இருக்கலாமே. உங்களுக்கு ஒரு எஸ்மேன் தான் வேணும்னா நீங்கள் வேறு எந்த யுனைடெட் ஜாபுங்கிறது யார் கேட்டாலும் எஸ் தான் சொல்ல போகிறாங்க உங்களை. நோனி எந்த மேனேஜருமே பெரிய மேனேஜர் தவிர யாருமே டினை பண்ண போகிறதில்ல. ஸோ நீங்கள் உங்களுக்கு தேவையான ஒரு எஸ்மேனை கூப்பிட்டு வந்து நீங்கள் பேக் 4லேயே ஆடி என்ன நாள் பண்ணியிருக்கலாம். பட் இப்படி ஒரு கூப்பிட்டு வந்து அட்லீஸ்ட் ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர். ரிசல்ட்ஸ் வைஸ் பார்த்தா எஸ், ஹீ இஸ் நாட் டூ குட் வென் கம்பேர்ட் டு அவர் பாஸ்ட் மேனேஜர்ஸ் இடிஹெச், ஓலே, மொரினியோ எல்லாரை விடவும் மோசம்தான். பட் ஐ திங்க் வி ஆர் அட் அ பாயிண்ட் வேர் இந்த மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக 1.5 இயர்ஸ்க்கு ஒரு மேனேஜர் சாக் பண்ணிட்டே இருந்தால் இது ஒரு சைக்கிளாக தான் ரிப்பீட் ஆகும்னு இது என் பர்சனல் ஒப்பீனியன். எல்லா மேனேஜர்ஸ்க்கும் ஒரு புஷ் இருக்கும். ஓலே வந்த உடனே ஃபஸ்ட்டு 2 seasons ஹி டிட் இன்க்ரெடிபிளி வெல். பட் ஃபார் சம் ரீசன்ஸ் ஹீ டிப்ட், சாக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் எரிக் டென் ஹாக் வந்த சீசன் 3rd ஃபினிஷ் பண்ணோம், ஒரு கப் அடித்தோம், இன்னொரு ஃபைனல் போனோம், வேறு லெவல் சீசன். அதுக்கடுத்து வி டிப்ட், அப்புறம் பெரிய இன்ஜுரிஸ் கொண்டு வந்தான். அண்ட் ஐ திங்க் அங்கேயே கிளப் வென் 2 to 3 years பேக் வித் தோஸ் சைனிங்ஸ். அமோரிம் வந்தோடனே அவன் பண்ண பெஸ்ட் விஷயம் கிளியர் அவுட். அதுக்கெலாம் நிறையா பேர் வந்து சொல்லலாம். பட் ஒரு ஹை வேஜ் ஏர்னர் ராஷ்வர்ட் இன்கன்சிஸ்டன்ட் துரத்திட்டான். கார்னாச்சோ நாட் யுனைடெட் லெவல், ஆண்டனி நாட் யுனைடெட் லெவல். இந்த மாதிரி ஒரு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, நான் சொல்லிட்டே போவேன். எல்லாரையுமே அவன் துரத்திட்டு இப்போ நாங்கள் எங்கள் ஸ்குவாட் 2 years முன்னாடி நாங்கள் அந்த 3rd முடிச்ச சீசனுக்கும் இப்போக்கும் 2 பிளேயர் தான் இருக்காங்க, ஷா அண்ட் மெக்வயர்னு நினைக்கிறேன். டிஃபென்ஸில் சொல்கிறேன். இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் இருக்கு. ஸோ ஐ திங்க் இட்ஸ் அன்ஃபேர். அவனுக்கு அவன் டைம் கொடுத்துருக்கலான்னு தோணுது. அந்த பர்ஃபெக்ட் அவனோட ட்ரீம் 11 பில்ட் பண்ணுறதுக்கு வி ஷுட் ஹவ் பேக்ட் ஹிம். எதுக்கு கேட்குறேன்னா சுஜித், சச்சின் ஒரு சம பாயிண்ட் சொன்னா. ஹீ இஸ் பின் த மோஸ்ட் அன்கன்வென்ஷனல் மேன்செஸ்டர் யுனைடெட் மேனேஜர். ஒரு மேன் யுனைடெட் மேனேஜர்னா வந்து ஒரு ரிஸ்க் எடுக்கணும், ஒரு யங்ஸ்டர்ஸை கூட்டிகிட்டு வந்து விளையாட வைக்கணும், ஒரு கேமில் வந்து பேசிக்கலி ஒரு த்ரில் இருக்கணும். என்னதான் மேன்செஸ்டர் யுனைடெட் இருந்தாலுமே சச்சின் ஒரு பாயிண்ட் வந்து நேற்று பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னால், மற்ற கிளப் ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்து யுனைடெட் கேம்ஸ் பார்க்கணும். அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வந்து யுனைடெட் வந்து எப்பவுமே அப்படிதான் இருந்திருக்காங்க, மற்ற ஃபேன்ஸ் எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி. இப்போ சொந்த ஃபேன்ஸ்னாலே உட்காந்து பார்க்க முடியாத அளவுக்கு கேம் ஸ்டைல் மாறிடுச்சு. ஒரு மோஸ்ட் ஆன்டி மேன் யுனைடெட் மேனேஜர் மாதிரி தான் வந்து அமோரம் வந்திருக்கான்னு சொல்லி சச்சின் சொல்றான்ல. உன்னோட தாட்ஸ் என்ன? உனக்கும் அதே மாதிரி ஃபீலிங் இருந்துச்சா கேம்ஸ் பார்க்கும்போது? எனக்கு அப்படிலாம் பெருசாக ஃபீலிங் இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கேமாக இருந்தாலும் என் கிளப்புக்காக பார்க்க தான் போகிறேன். இங்கே இருக்க எல்லாரும் அப்படி தான். பட் அவர் சொல்கிறது புரிய முடியாது. அந்த அட்டாக்கிங் ஃப்ளூயிடிட்டி அதெல்லாம் பெருசாக
ப்ரீவியஸ் மேனேஜர்ஸ்க்கு இந்த மாதிரி இல்லை. பட் எண்ட் ஆஃப் த டே 3 பாயிண்ட்ஸ் இஸ் ஆல் தட் மேட்டர்ஸ் என்னை பொறுத்த வரைக்கும். நான் அதை எடுத்துகிட்டு போய்கிட்டே இருக்கேன். யா, அதை நான் கண்டிப்பாக ஒத்துக்கிறேன். பட் கேமே பார்க்க முடியாத அளவுக்குனா வி ஹாவ் சர்வைவ்டு வேன்கேல், வி ஹவ் சர்வைவ்டு ரால்ஃப் ராக்னிக், இதெல்லாம் நிறைய இருந்திருக்கு யுனைடோட பாஸ்ட் இந்த 10 years ஹிஸ்ட்ரியிலேயே. ஸோ ஐ டோன்ட் திங்க் மொரிமஸ் அந்த பிளே ஸ்டைல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதுவும் அதையோட சேர்ந்த ஒன்று தான். நாட் டூ பேட் அந்த மாதிரி நான் சொல்லுவேன் நான் கேட்டால். சச்சின், சுஜித் வந்து சொல்லியிருந்தா அந்த சைக்கிள் கீப்ஸ் ரிப்பீட்டிங். நீ வந்து சொன்ன ஒரு விடிவு காலம் பிறந்த மாதிரி இருக்கு அமோரும் சாக்கிங்னால வந்து, ஏன்னா அந்த ஃபுட்பாலே பார்க்க முடியல, அந்த மாதிரி ரொம்ப டல்லாக மண்டைனா இருக்குது இந்த ஃபுட்பால். இது வந்து நான் ஒவ்வொரு கேம் பார்த்தாலுமே வந்து எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் லெவல்ஸே இல்லை ஒரு யுனைடெட் ஃபேனாக வந்து இருக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. இப்போ வந்து சுஜித் கேட்ட ஒரு கேள்வி, சரி உங்களுடைய படியிலேயே போய் இப்போ வந்து சாக் பண்ணியாச்சு, இதே தான் வந்து எரிக் டென் ஹாக்கும் பண்ணோம். இப்போ மறுபடியும் 2-3 years பின்னாடி போய் மறுபடியும் சைக்கிள் ஆரம்பிச்சிச்சு, மறுபடியும் இந்த மேட்சர் கூட்டு வந்து இப்போ மறுபடியும் ஒரு சைக்கிள் ஆரம்பிக்க போகுதுன்ட்டு. சச்சின், உன்னோட ஃபீலிங் என்ன இப்போ நெக்ஸ்ட் சைக்கிளுக்குள்ள மறுபடியும் உள்ள போகும்போது? இல்ல அது வந்து ஒரு ரிஸ்க் தானே, நீங்க எடுத்துதான் ஆகணும். எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா தன்னோட மேனேஜர் வந்து சேக் ஆகுறதுங்கிறது எல்லாரும் வரும்போது ஒரு ஹோப் இருக்கும். லைக் சில பேர் வந்து சில மேனேஜர்ஸ்க்கு வந்து இப்ப எனக்கு டென்னாக் பிடிக்கும், அதே மாதிரி சில பேருக்கு சில ஒரு மேனேஜர்ஸ் பிடிக்கும், சில பேருக்கு ஓலே பிடிச்சிருக்கும். அது மாதிரி அவங்க ஃபேவரட் மேனேஜர்ஸ் அவங்களோட இது வரும்போது அவங்க வந்து சக்ஸஸ் ஆகணும் தான் நினைப்பாங்க, அதுல எந்த இதுவும் கிடையாது. பட் ஜென்ரலாவே ஃபேன்ஸ் என்ன நினைப்பாங்கன்னா, லைக் ஒருத்தர் சேக் ஆகுறானே எகெயின் ஒரு ப்ராசஸ்க்குள்ள போறமே அப்படின்னு ஒன்று இருக்கு. பட் எனக்கு வந்து என்னன்னா, எனக்கு வந்து நான் பர்சனலா வந்து ஓலே ஆடும் போதும் அந்த எண்ட் ஆஃப் டென்னர்ல எனக்கு டவுட் இருந்துச்சு, இவனுக்கு இதுக்கு மேலே டாக்டிக்ஸ் தெரியாதா அப்படின்னு. ஸோ இந்த மேனேஜர்ஸ்லாம் நான் ஓலே சேக்காரதை பார்த்துருக்கேன், மொரினியோ சேக்காரதை பார்த்துருக்கேன், இப்போ ரால்ஃப் ராக்னிக் எல்லாத்தையும் பார்த்துருக்கேன். எனக்கு என்னன்னா இவங்கெல்லாம் போகும்போது கூட எனக்கு ஏதாச்சும் ஒரு பாசிட்டிவ் இருந்துச்சு, ஓ இதெல்லாம் நடந்திருக்கு, இதெல்லாம் நடந்திருக்கு, ஸோ உங்களுக்கு சான்ஸ் கொடுத்துருக்கலாமோன்னு ஒரு டவுட் இருந்துச்சு. எனக்கு அமோரியம் கடையில் எதுவுமே இல்லையே, எனக்கு அவன் எந்த ஹோப்புமே கொடுக்கல. So if he given me some hope, at least Ten Hag give me a couple of trophies. Ole give me many more goals after SAF, many more points. எனக்கு அமோரியம் அப்படி என்ன கொடுத்தான் 14 மாசம்? இப்ப நான் ஒரு எம்ப்ளாயியா இருக்கேன், நான் ஒரு கம்பெனி வச்சிருக்கேன், அதுல வந்து ஒருத்தர் வந்து வேலை செய்ய வரான். எனக்கு ஒரு 14 months வந்து நீ முன்னாடி இருந்த கம்பெனில நீ எப்படி வேணாலும் வேலை செஞ்சிருக்கலாம், நீ ஆஹா ஓஹோன்னு இருந்திருக்கலாம். இங்க வந்து உனக்கு திட்டத்தட்ட நான் வந்து 1 மாசமோ 2 மாசமோ கொடுக்க கிடையாது. ஐ ஹவ் given you 14 months. 14 monthsல நீ எனக்கு என்ன சைன் கொடுத்துருக்க? நான் எதை வச்சு உன்னை நான் பேக் பண்றது? சும்மா எனக்காக ஒரு இருக்கிற ஒரு ஃபியரை வச்சுக்கிட்டு உனக்கு பேக் பண்ண முடியுமா? ஐயோ நான் சாக் பண்ணிட்டே வரேனே, அந்த ஃபியருக்காக உன்னை நான் வந்து இது பண்ண முடியுமா? எனக்கு ஏதாச்சும் நீ சைன் கொடுத்திருக்கியா? சரி அதெல்லாம் விடு. சரி நீ இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணல, ஐ மீன் நீ ரிசல்ட்ஸ் எல்லாம் விட்டுரு. யூ ஆர் ஹெட் கோச். எந்த பிளேயரை நீ இம்ப்ரூவ் பண்ணிருக்க? என்ன பிளேயர் நீ இம்ப்ரூவ் பண்ணிருக்க? சரி பிளேயர் இம்ப்ரூவ் பண்ணல. என்னை கேட்டா வந்து ஐ மீன் தெர் ஆர் நோ சைன்ஸ் ஃபார் ஹிம் டு பேக். லைக் என்னன்னா முன்னாடி எல்லாம் வந்து லெனியோரா வந்து ஸ்பேஸ்னா அவ்வளவு சூப்பரா ஆடுவான், ஸ்பேஸ்ல வந்து பாலை த்ரே பண்ணிட்டு போவான். அந்த ஸ்பேஸை வந்து இப்பெல்லாம் ஏதோ நடுங்குறான் லெனியோரெல்லாம். த ஒன்லி திங் ஐ கேன் கிவ் இஸ் ஏடன் ஹெவன். ஏடன் ஹெவனை வந்து அவன் எப்படி அவன் இன்கார்பரேட் பண்ண விதமா இருக்கட்டும், லைக் இஸ் பூஸ்டட் இஸ் கான்ஃபிடன்ஸ் இன் ஏடன் ஹெவன், அவனுக்கு வேணா கொடுக்கலாம். பட் எகைன் வந்து என்னைய பொறுத்த வரைக்கும் இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் எப்படின்னா, ஐ மீன் எப்படி வந்து கரெக்டான பிளேயர்ஸை வந்து தப்பான பொசிஷனுக்கு ஆட வைக்க முடியும்னு ஆடி இருக்கிறது வந்து ரூபன் அமோரிம் நான் சொல்லுவேன். எனக்கு வந்து யூஸ்வலாவே வந்து பாத்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஐ மீன் அது எப்படின்னா யுனைடெட்னாவே வெர்டிகலா நல்லா ஆடணும், வெர்டிகலா வந்து ஃபாஸ்ட் ஆடுவாங்க. இப்போ நீங்க வந்து ஆர்சனல் பாத்தீங்கன்னா ஆர்சனலோட வந்து இதே மாதிரி தான் இருக்கும், ஆனா அவங்க வந்து பாத்தீங்கன்னா டெம்போ லெஸ்ஸா இருக்கும். அவங்களோட பில்டப் எடுத்துக்கிட்டீங்கன்னா டெம்போ லெஸ்ஸா இருக்கும். பெப்போர்டு பாத்தீங்கன்னா அதே மாதிரி தான், அவங்க வந்து பால் கால்ல இருந்தா அவங்க கேம். சிட்டியை பொறுத்த வரைக்கும் சிட்டி அண்ட் ஆர்சனல் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி இருக்கும். ஆனா என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்னன்னா, ஆஃப்டர் எஸ்ஏஎஃப்க்கு அப்புறம் கொஞ்சமா வந்து யுனைடெட் பிலாசபில ஒத்து வர ஒரே ஒரு மேனேஜர் வந்து யூரோன் கிளப் தான் அப்படி இருந்தாரு. அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ் அட்டாக்கா இருக்கட்டும், நீங்களும் பார்த்திருப்பீங்க, லைக் அந்த நேரோவா இருக்கட்டும் அப்படிதான். ஸோ எனக்கு இவனோட பிலாசபி கூட விடுங்க, பிலாசபிலாம் விட்டு சரி ஓகே நம்ம டிஎன்ஏவே அழிச்சிடலாம், எதுவுமே வேண்டாம், ரூபன் அமோரியம் தான் வந்து புதுசா பண்ண போறோம்னா எனக்கு அவன் எந்த ஹோப் கொடுக்கல. நான் ஒரு ஃபேனா நான் எப்படி அவனை பேக் பண்றது? எனக்கு அதுதான், நான் ஒரு ஃபேனா இருக்கேன், நான் எந்த ரீசன் வச்சு நான் பேக் பண்றது? ஓகே இப்போ சுஜித் சொன்ன மாதிரி வந்து இப்போ இது மாதிரி நிறைய இன்கன்சிஸ்டன்ட் பிளேயர்ஸை தூக்கிட்டான், ஃபைன். அதுல வந்து நான் வந்து டென்னாக் வந்து நிறைய இன்கன்சிஸ்டன்ட் பிளேயரை கொண்டு வந்தான். ஆனா அப்போ வந்து அவனுக்கு ஜான் மோட்டோன்னு ஒருத்தர் இருந்தான். இப்போ வில்காக்ஸ் பெரடாலாம் இருக்காங்க, அவங்க கொஞ்சம் அனலைஸ் பண்றாங்க. வி கேன் கிவ் கிரெடிட் டு ரூபன் அமோரியம் ஆல்சோ. பட் அதெல்லாம் வந்து ஐ திங்க் இட் இஸ் லெஸ் கிரெடிட் விச் ஹேஸ் டு கோ டு த மேனேஜர் நான் சொல்லுவேன். மேக்ஸிமம் கிரெடிட் ஹேஸ் டு கோ டு த மேனேஜர் வாட் ஹி டஸ் இன் த ஆன் த பிச். ஆன் த பிச்ல அவன் என்ன பண்ணியிருக்கான், அதை வச்சு நம்ம மேனேஜரை வந்து மேக்ஸிமம் எவாலுவேட் பண்ணுவோம். அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு பெருசா எதுவும் பண்ண மாதிரியே எனக்கு தெரியல. ஸோ எனக்கு ஒரு ஹோப்பே இல்லை. அதனால வந்து ஐ டிசைடட் எனக்கு ஒரு ஹோப்பே அவன் தரமாட்டான், 14 months தரமாட்டாங்கிற போது எனக்கு ஐ என்ஜாய் திஸ் சாக்கிங் டு பி ஹானஸ்ட். இட்ஸ் ஓகே ஃபைன்.
எனக்கு இப்போ ஓலே வரதும் அதே மாதிரி தான் இருக்கு. எனக்கு ஓலே வருவானா, இத்தனை மாசம் வந்து ஜாப்லெஸ்ஸா இருக்கான், அவன் என்ன படிச்சிருக்கான், என்ன பண்ணா எதுவும் தெரியாது. பட் தேர் இஸ் ஹோப் பிகாஸ் ஓலே ஹஸ் ப்ரூவன் ஆல்ரெடி. அங்க வந்திருக்கான் வந்துட்டு அதுக்கப்புறமேல நமக்கு அவ்வளோ கோல்ஸ் நம்ம அடிச்சிருக்கோம் ஓலே பீரியட்ல. ஸோ எனக்கு ஒரு ஹோப்னாச்சு இருக்கு. ஆனா எனக்கு இந்த ஹோப்பை ரூபன் அமோரிம் தரல. அதனால தான் என்னோட இது கிரிட்டிசைஸ் ஆன் ரூபன் அமோரிம். சுஜித், என்னன்னா இப்போ வந்து பிளேயர்ஸ் வந்து பார்த்துருக்காங்க. இப்போ ரூபன் அமோரிம் கூட 14 months ட்ராவல் பண்ணியிருக்காங்க சரியா. இப்போ 3 நியூ பிளேயர்ஸ், ஒரு குன்யா, ஒரு எம்போமோ, ஒரு செஸ்கோ, ஒரு டோர்கு, ஒரு லெமன்ஸு, இவங்க எல்லாருமே வந்து இந்த புது மேனேஜர் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. பிளேயர்ஸ் லைக் மேசன் மவுண்ட், கசிமிரோ ஒரு நல்ல ரிவைவல் வந்துச்சு, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ், இவங்கெல்லாம் வந்து இந்த மேனேஜர்கிட்ட க்ளோஸாக இருந்தவங்க. ஓகேவா. இப்போ வந்து இந்த மேனேஜர் வந்து போர்டுக்கு அகேன்ஸ்டாக போனதுனால தான் இந்த ஒரு சாக்கிங் நடந்திருக்குங்கிறது பரவலாக பேசப்படுது. ஆனால் போர்டு வெளியே வந்து இல்லை 16 மாசமா நாங்கள் பார்த்தோம், 14 மாசமா பார்த்தோம், 16 வின் தான் எடுத்திருக்காப்ல, லீக் பொசிஷன் சரியில்லை, அதனால தான் சாக் பண்ணோம்னு சொல்லி போர்டு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா. இப்போ அந்த பிளேயர்ஸ் எல்லாம் இதை பார்க்கும்போது அவங்களோட ஃபீலிங் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு புது மேனேஜர் உள்ள வர போறாரு, பட் இந்த மேனேஜர் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ஆனால் இவங்க கிளப் வந்து எங்களை தூக்கிட்டாங்க. அதனால இந்த பிளேயர்ஸுக்கு இந்த போர்டு மேலே ஒரு வருத்தம் இருக்குமா, இல்லை அவங்களுடைய ஒரு ஒரு சுச்சுவேஷன் எப்படி இருக்கு இப்போ? ஐ திங்க் ரொம்ப நாளைக்கு அப்புறம் ரூபனோட பெரிய ஒரு கிரெடிட் நான் என்ன கொடுப்பேன்னா, ஹி டிடன்ட் லூஸ் த ட்ரெஸ்ஸிங் ரூம் வென் ரிசல்ட்ஸ் வேர் கோயிங் டூ பேட். எவ்வளோ டாக்ஸிக்காக என்விரான்மெண்ட் இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் பிஆர் கூட அவன் கோச்சாக இருக்கும்போது வந்ததில்லை. இன்னைக்கு நேற்று தான் கோச்சை வந்து தூக்குனாங்க, அதுக்குள்ளே லீச்சாக்கும் அவனுக்கும் ட்ரைனிங்கில் சண்டை அது இதுன்னு ஹீ ஸ்டில் மேட் லீச்சா கேப்டன் இந்த லாஸ்ட் 2 games. அது அந்த கிளப்போட பிஆர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பட் அகைன் நீங்கள் சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப ரொம்ப வேலிடான பாயிண்ட். ப்ரூனோ ஃபெர்னாண்டஸ் வந்து எங்களோட பெஸ்ட் பிளேயர் ரீசெண்ட் இயர்ஸில். ட்ரெஸ்ஸிங் ரூமோட ஜெல் எல்லாமே நான் சொல்லுவேன். ஹீ ஓப்பன்லி செட் அ couple of months back the owners wanted to sell him to make funds for other players. இப்படி வந்து ஒரு கேப்டனே, கிளப்போட கேப்டன் வந்து சொல்லும் போது ஹீஸ் லிட்டரலி டேக்கிங் அ டிக் அட் தி ஓனர்ஸ். ஃபேன்ஸோட பேக்கிங் ப்ரூனோக்கு எப்பயுமே இருக்க போது, அண்ட் ஹீ நோஸ் தட். ஸோ இப்போ ப்ரூனோ மட்டும் இல்லை, இந்த மாதிரி மேசன் மவுண்ட் இஸ் டூ க்ளோஸ். நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. இப்போ புதுசாக வந்த எல்லா பிளேயர்ஸுமே அவனோட ஃபிலாசபியை வந்து கேட்டுட்டு தான் உள்ளே வந்திருப்பாங்க ஆப்வியஸ்லி. ஸோ ஐ திங்க் பெரிய கிரெடிட் கோஸ் டு ஹி டிடன்ட் லூஸ் த ட்ரெஸ்ஸிங் ரூம். ஸோ they are professional players at the end. They have to adapt to the new manager. But I think the players were shocked, to be honest, because எந்த ஒரு நான் எரிக்டினாகோட டென்யூரில் கூட ஸ்காட் மெக்டாமினி எல்லாம் வந்து சொல்லியிருக்கான், ட்ரைனிங் வாஸ் டூ ரொம்ப இன்டென்சிட்டியாக இருக்குது, ஸோ தட் மேட்ச் அப்போ எங்களால் வந்து எல்லாமே குறைஞ்சிருது அப்படின்னு. ஒரு பிளேயர் கூட லிட்ரலாக வந்து எதுவுமே கம்ப்ளைண்ட் பண்ணதே கிடையாது. ஒன்லி பிளேயர் வந்து 2 பிளேயர் நீங்கள் சொல்லலாம், கார்னாச்சோ அண்ட் மைனோ. they did some online issues, அவ்வளோதான் கிரியேட் பண்ணாங்களே தவிர. and that was like ஒன்று the manager didn't need them, their kind of profile சொல்லுவேன், not discrediting them as players. கார்னாச்சோ எல்லாம் பெரிய பிளேயர் இல்லை, பட் மைனோ சொல்லுவேன். I didn't discredit him as a player, but not the profile that Ruben wanted in this system, அவ்வளோதான். அதை தவிர வேறு எந்த பிளேயர்ஸுமே அவனுக்கு ஆப்போசிட்டாக போனதில்லை. மேசன் மவுண்ட் அவர் சொன்னார் எந்த பிளேயருமே இம்ப்ரூவ் பண்ணல அப்படின்னு. அது நான் கொஞ்சம் டிஃபர் ஆகிறேன். கசிமிரோ ஹேட் ஒன் ஆஃப் த ஒஸ்ட் சீசன்ஸ். அவனோட ஃபர்ஸ்ட் சீசனுக்கு அப்புறம் செகண்ட் சீசன் அந்த எரிக் டென் ஹாக் சீசனில் இப்படி ஒரு டிஎம், ஒரு வேர்ல்ட் கிளாஸ் 5 times UCL வின்னர், இப்படி கிறிஸ்டல் பேலஸ் வந்து அவனை வந்து படுக்க போட்டு 2 கோல் அடிப்பாங்க அவங்க ஹோமில், அவ்வளோ ஒஸ்ட்டு. ஆனால் இப்போ அதே சமயம் ரூபன் வந்தபோது கசிமிரோ இஸ் நாட் அ பெர்ஃபெக்ட் ஸ்டார்டர் கிடையாது, பெர்மனன்ட் ஸ்டார்டர் கிடையாது. பட் ரூபன் சைட் கசிமிரோ ஏர்ன்டு தட் பொசிஷன். he proved why he is a champion. அதுதான் என் பிளேயர்ஸ் தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். கசிமிரோ இம்ப்ரூவ் பண்ணா. எய்டன் ஹெவன் நாங்கள் ஆக்சுவலாக அர்சனல்கிட்ட 2 பிளேயர் வாங்கினோம், பட் no one expected Aiden Heaven to perform this well. Now he started 7 games consecutively and he made one mistake which is I agree completely all right when he is 19 years of age. இந்த மாதிரி மேசன் மவுண்ட், செல்சிக்கு வந்த மேசன் மவுண்ட்டை கடந்த கொஞ்சம் ஃபியூ வீக்ஸாக கிளிம்ஸஸ் பார்த்த மாதிரி இருந்துச்சு, அண்ட் சடன்லி வி லாஸ்ட். ப்ரூனோட பெரிய இது என்ன சொல்லுவாங்கன்னா, ஹீ இஸ் பிளேயிங் ப்ரூனோ ஃபார் அவே ஃப்ரம் கோல். ரூபன் கடையில் அகெயின்ஸ்ட் அடியில் மோஸ்ட் மினிட்ஸ் அவன் தான், மோஸ்ட் கோல்ஸ் அவன் தான், மோஸ்ட் அசிஸ்ட் அவன் தான், மோஸ்ட் சான்ஸ் கிரியேட்டட் அவன் தான். லைக் ஹீ லிட்ரலி டிட் எவ்ரி திங். எனக்கு அங்கேயும் எந்த கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. ஆன் பிச்சில் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னு அவங்க சொன்னாங்க, நான் அங்கேயும் டிஃபர் பண்ணுறேன். அண்ட் அவர் சொன்ன ஒரு வேலிட் பாயிண்ட் தான், ஆஸ் அ ஃபேனாக 14 months நீங்கள் டெனூரை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஒஸ்டான டெனூர் தான், நான் அதை கம்ப்ளீட்டாக அக்ரி பண்ணுறேன். பட் வாட் அவர் போத் செட் டு ஹிம், இந்த ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாக நீ என்னன்னாலும் பண்ணிக்கோ, கிளியர் அவுட் மட்டும்தான் பண்ணிக்கோ, வி ஓன்ட் கொஸ்டின் யூ எவ்ரி திங். நீங்கள் அவனை அப்படி ரிசல்ட்ஸ் வச்சு சாக் பண்ணா, என்ன கேட்டால் ஸ்பர்ஸோட நாங்கள் என்னைக்கு யூரோப்பா லீக் ஃபைனல் தோத்தோமோ அதுவே ஒரு அசிங்கம் எங்களை மாதிரி ஒரு கிளப்புக்கு. நீங்கள் அன்றைக்கே சாக் பண்ணியிருந்தீங்கன்னா ஐ எம் ஃபைன் வித் இட். சரி, என்னதான் நீ வந்து பிஎல்லை விட்ட, ஆனால் யூரோப்பா லீக்ல ஸ்பர்ஸோட போய் ஃபைனல் தோத்தனா அது ஒரு கிளப், யுனைடெட் மாதிரி ஒரு கிளப்புக்கு அது வந்து ஒரு என்னதான் இருந்தாலும் ஒரு பேட் நேம் தான். அப்போ பண்ணியிருந்தா ஐம் ஃபைன்.
அப்போல்லாம் விட்டுட்டு நீ வந்து பேக்கும் பண்ணி சம்மரில் அட்டாக்கர்ஸ் மட்டும் வாங்கி கொடுத்தாங்க. அதை சொல்கிறேன். இந்த சீசன் எடுத்து பார்த்தீங்கன்னா வி ஆர் டாப் 3 இன் கோல் ஸ்கோரிங்னு நினைக்கிறேன், 36. எஸ், நான் ரூபனை ஒன்று பிச்சில் என்ன இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலனா, நீ 5 டிஃபென்சிவ் பிளேயர்ஸ் வச்சும் யூ ஆர் லீக்கிங் கோல்ஸ் கன்சிஸ்டன்ட்லி. எல்லா மேட்சும் 1-2 இந்த மாதிரி போய்கிட்டே இருக்குது. பெரிய டீம்ஸ் வந்தால் சிட்டி எங்களோட 3 அடித்தாங்கன்னு நினைக்கிறேன், இந்த மாதிரிலாம். ஸோ அது நான் ஒத்துக்கிறேன். ஹீ டிடன்ட் இம்ப்ரூவ் ஈவன் வென் பிளேயிங் 5 டிஃபென்சிவ் பிளேயர். பட் எக்ஸ்ஜி இருக்கட்டும், சான்ஸ் கிரியேட்டடாக இருக்கட்டும், டோட்டல் ஷாட்ஸ் இருக்கட்டும், 20 கேம் வீக் ஆயிடுச்சு. சும்மாலாம் 3 பாயிண்ட்ஸ் ஆஃப் டாப் 4 வந்து மட்டமாக விளாண்டுலாம் எந்த டீமாலும் இருக்க முடியாது நான் ஃபீல் பண்ணுறேன் பர்சனலாக. ஹீ டிட் சம்திங் அண்ட் இட் ஒர்க்ட். அண்ட் இப்போவும் சொல்கிறேன், லாஸ்ட் 2 to 3 games இஃப் வி ஹேட் அவர் பிளேயர்ஸ் ஃப்ரம் ஆஃப்கான் வி வுட் ஹவ் வான். பட் அகெயின் வூல்ஸ் கிட்ட ட்ரா பண்ணுறதுலாம் நோ எக்ஸ்கியூஸ் தான். இதுதான் என்னோட ஒப்பீனியன். சச்சின், டு ஃபைனலி ரவுண்ட் இட் ஆஃப், ஓகே அமோரம் இஸ் ஓவர், ரெயின் ஆஃப் டெரர்னு உன்னோட வழியில் அது வந்து முடிஞ்சிச்சு. ஐ திங்க் 99% நம்ம இங்கே ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஓலே அண்ட் கேரிக் சேர்ந்து எடுத்துக்கிற மாதிரி டாக்ஸ் போயிட்டுருக்கு. அது கைண்ட்லைஸ் ஆயிரும் அப்படிங்கிற பல ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. ஹவு எக்ஸைட்டட் ஆர் யூ லுக்கிங் ஃபார்வர்ட்? நீ சொல்லியிருந்த ஐ எம் அட்லீஸ்ட் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட்னு சொல்லியிருந்த. ஏன் உன்னோட ஒப்பீனியன் படி ஏன், அண்ட் ஒய் டு யூ திங்க் இட் வில் பி அ பிக் இம்ப்ரூவ்மெண்ட்? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் ரூபனுக்கு அப்புறம் வேறு யாராக இருந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் நான் சொல்லுவேன். ரூபன் அமோரியமுக்கு அப்புறம் யார் வந்தாலும் இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லுவேன். பட் நான் ஏன் வந்து ஸ்பெசிஃபிக்காக நான் ஓலேக்கு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் அப்படின்னா, லைக் ஓலே வந்து ஆக்சுவலாக வந்து மான்செஸ்டர் யுனைடெட்லேயே ஒரு ஒரு ஐ மீன் ஒரு ஃபார்வர்ட் கோச்சாக இருந்தவர். லைக் அவன் இருக்கும்போது எங்களோட கோல் ஸ்கோரிங்லாம் நல்லா இருந்துச்சு, எங்களோட அட்டாக்கிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் அப்போ இருந்த விட அப்போ வந்து நாங்கள் யார் ராஷ்ஃபோர்ட், மார்ஷல், சான்சோலாம் இருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் இப்போ நான் எங்கிட்ட இருக்க குன்ஹா, எம்புமோ இருக்கட்டும், அமாடா இருக்கட்டும், மவுண்டா இருக்கட்டும், செஸ்கோ இருக்கட்டும், வி ஆர் ஸோ எக்ஸைட்டிங் டேலண்ட். என்ன சொல்ற, லீக்லயே வந்து எங்களுக்கு ஒரு டாப் 3க்குள்ள ஒரு நல்ல ஒரு அட்டாக்கிங்கான ஒரு ஃபார்வர்ட்ஸ் இருக்காங்கன்னா எங்ககிட்ட இருக்காங்க. ஸோ ஐ எம் ஸோ எக்ஸைட்டட் ஃபார் தம். ஸோ எப்படி அந்த கோல்ஸ்லாம் இருக்க போகுது, என்ன டக்குன்னு ரொம்ப பேசியா இருக்கும், ஃபாஸ்டா இருக்கும், மேட்ச் பார்க்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஜெயிக்கிறமோ தோக்கிறமோ வேற விஷயம், ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னோ எனக்கு வந்து அந்த ஓலே கடியில வந்து அந்த அட்டாக்கிங் பயங்கரமா இருக்கும். ஸோ அதனால வந்து ஓலே வந்து வர்றது ஓகே. பட் எகெயின் வந்து நான் சொல்றது அதான், ஓலே வந்து ஐ திங்க் வெரி அன்ஃபேரா சீக்கிரமா சாக் பண்ணிட்டாங்களோ அப்படின்னு தோணுது. வென் யூ கம்பேர் வித் அமோரிம் அண்ட் அதர் கைஸ், அவங்களுக்கு கொடுத்த ஒரு டைம் வந்து ஒருவேளை ஓலேக்கு கொடுத்திருந்தா, இவனுக்கு அமைஞ்ச போர்டு வந்து ஓலேக்கு அமைஞ்சிருந்தா, இவனுக்கு கொடுத்த இவ்வளோ டைம் ஃப்ரேம் ஒரு 32%, 30% தான் வின் ரெக்கார்டு வச்சிருக்கான். அப்படி இவனுக்கே 2 years 1.5 years பக்கமா நீங்க கொடுக்கும்போது அவ்வளோ நல்ல ஒரு ரெக்கார்டு வச்சிருந்த ஓலேக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நீங்க டைம் அதிகமாக கொடுத்திருந்தா நல்லா பண்ணியிருப்பானோ. ஸோ அவன் போகும்போது நிறைய ஃபேன்ஸ் போகணும்னு சொன்னதுல நானும் ஒரு ஆள் தான். ஸோ அப்படிங்கும்போது எனக்கு வந்து ஐ திங்க் ஐ டூ ஓ அன் அப்பாலஜி டு ஓலே. ஐ திங்க் திஸ் ரிட்டர்ன் வில் பி வெரி பியூட்டிஃபுல். ஐ திங்க் ஆஸ் எமோஷனல் ஆஸ் ரொனால்டோ ரிட்டர்ன் நான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் டைம் டு see a club legend who is worthy someone to see in the sidelines. So very excited about him. Yeah, அவ்வளோதான். சுஜித், சச்சினே ஒரு பாயிண்ட் மென்ஷன் பண்ணா, ஐ வாஸ் ஆல்சோ ஒன் அமங் தோஸ் ஹூ செட் ஹீ ஷுட் பி லீவிங் அப்படின்னு சொல்லிட்டு. பல இடத்துல நான் இப்போ பார்த்ததுல பயங்கர எக்ஸைட்மெண்ட்டோட இருக்கிற ஓலே ரிட்டர்னுக்கு அதே ஃபேன்ஸ் தான், ஏய் இவனுக்குலாம் கோச்சிங் தெரியாதுடா, இவன் வந்து எப்படி ஃபினிஷ் பண்ணான்னு தெரிலடா, செகண்ட் எப்படி முடிச்சான்னு தெரிலடா, ரொனால்டோ வந்ததுனால தான்டா வந்து மாறி போச்சு, அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயங்கள் அதே ஃபேன்ஸ் தான் பேசினாங்க. நாட் சா லாங் அகோ, ஒரு 4 years முன்னாடி. வேர் ஆர் யூ ரைட் நவ்? அதே ஓலே 4 yearsக்கு அப்புறம் எந்த ஜாபுமே இல்லை, 4 yearsஆ எந்த மேனேஜ்மெண்ட் எங்கேயுமே பண்ண, சச்சின் கூட டச்சப் பண்ணான், எதுவுமே பண்ணல. ஏதோ ஒன்று பண்ணியிருந்தா ஓகே, எப்படி ப்ரெஷ்அப் ஆயிருக்காருன்னு சொல்லலாம். எதுவுமே இல்லாமல் ஐ திங்க் 99% ஓவர் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருங்கிற மாதிரி, இந்த வீடியோ முடியுமா அனௌன்ஸ்மெண்ட் கூட வரலாம். உன்னோட ஒப்பீனியன் எங்க? சச்சின் சொல்றான் ஐ எம் ரியலி எக்ஸைட்டட் டு see him back ன்னு, உன்னோட ஒப்பீனியன் என்ன இருக்கு? I'm always going to support the manager of Manchester United Football Club. அதில் எந்த டவுட்டுமே கிடையாது. At that time we were finishing 3rd, 2nd consecutively, and அந்த ஸ்குவாடை I genuinely believed we can push for the title, and so we needed the next level manager னு சொல்லுவேன். லைக் கிளாப் மாதிரி ஒரு ஆள் இருந்திருந்தா அந்த ஸ்குவாட் வச்சு டைட்டில் வச்சுக்கலாம்னு என்னோட பர்சனல் ஒப்பீனியன், பிகாஸ் we had everything covered at that time. இப்போ we are again in the rebuild phase where Ole took charge 6 to 7 years ago. So we are back to square one where Ole started. Ole ரீசெண்டாக பெஸ்கிட்டாஸில் மட்டும் பண்ணார். He got sacked there because he didn't qualify for UCL. He finished 3rd in that league, but again அந்த லீக்ல நம்ம 3rd நாலும் மறந்தே போயிட்டேன், பெசிக்டாஸ் மேனேஜரா இருந்தார்.
ஸோ அங்கேயும் சாக் தான்ட்டாரு. வெறும் ஃபியூ கேம்ஸ் தான் பண்ணார், 30 கேம்ஸ் பண்ணாருன்னு நினைக்கிறேன், நாட் ஷுர். ஸோ எனக்கு இருக்கிற ஒரே பயம் அதுதான். அண்ட் ஐ திங்க் த போர்ட் இஸ் டேக்கிங் குட் அகெயின், நாட் அப்பாயிண்டிங் அ பெர்மனன்ட் மேனேஜர் until the வேர்ல்ட் கப் கெட்ஸ் ஓவர். we can have more options like Nagelsmann, Tuchel எல்லாரும் இருக்காங்க. ஸோ we can wait. அண்ட் ரீசெண்டாக நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது லூயிஸ் என்ரிகே won't sign the contractனு ஒரு பெரிய நியூஸ் வந்துச்சு. ஸோ we have many options if we don't appoint a permanent one right away. அவர் சொன்ன மாதிரி அட்டாக் வாஸ் கோயிங் டு பி ப்ரில்லியன்ட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா ராஷ்பர்ட், மார்ஷியல், கிரீன்வுட் இருந்த போதே அட்டாக் வந்து கோல்ஸ் கலோட், எல்லாருமே 20 கோல்ஸ் அடிச்சாங்க ஒரே சீசனில். இப்போ we have better players, so I expect better output, and no one is going to be happier than Bruno Fernandes right now seeing Ole coming back as a manager. அவர் தான் வந்து ஓலே தான் வந்து ப்ரூனோவை கொண்டு வந்தார் கிளப்புக்கு. என் தலைவன் ஐயோ எக்ஸைட்மெண்ட் தான். பெஸ்ட் பிளேயர் எங்கள் கிளப்புக்கு கொடுத்தது அவர் தான். ஸோ ஐ ஹாவ் மை கன்சர்ன்ஸ் ஓவர் ஹிம். சச்சின் சொன்ன மாதிரி he didn't do any big clubs in the meanwhile கேப்பில். ஸோ ஐ ஹாவ் மை கன்சர்ன்ஸ், பட் அகெயின் attack is going to be brilliant and நானும் ஹோப் பண்ணுறேன். we have best attack in the league. looking forward to good tenure at least until end of this season. and எங்ககிட்ட பிளேயர்ஸோட இண்டிவிஜுவல் குவாலிட்டி அட்டாக்ல இருக்குது. அண்ட் அதனால ஐ திங்க் we can genuinely push for top 4, and அட்லீஸ்ட் இப்போ 5 முடிச்சாலும் UCL கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு இட். UCL should be achievable இந்த சீசனில் என்ன கேட்டேன். ஓகே, ரெண்டு பேர்த்துக்கும் எஸ் ஆர் நோ கேள்வி ஃபைனலா. ஓகேவா, எஸ் ஆர் நோ. சரியா, சாலா வெளில வர சொல்றா, ப்ரூனோ ஃபெர்னாண்டஸோட ஸ்பாரிங் போட்டுக்கலாம். இன்னும் அப்பாயின்மெண்ட் நடக்கட்டும். அதனால எஸ் ஆர் நோ கேள்வி வச்சு முடிக்கிறேன். ஒருவேளை ஓலே கெட்ஸ் சாம்பியன்ஸ் லீக் அண்ட் ஒரு டொமஸ்டிக் ட்ரோஃபி, ஒரு FA கப்போ, ஒரு FA கப் மட்டும் தான் இருக்கா. ஸோ FA கப்பை வந்து வின் பண்ணாரோ, எஸ் ஆர் நோ மட்டும் தான் சொல்லணும். would you want him to stay as the permanent manager இல்ல நோ சம்மரோட முடிஞ்சது அப்படிங்கிற மாதிரி நீங்கிறீங்களா? எஸ் ஆர் நோ மட்டும்தான். சச்சின், இது எப்பரா இது ரொம்ப இதா கேக்குறியாடா? இதுக்கு எஸ் ஆர் நோ பார்க்கணும். I would take yes. Yes. சுஜித், I would say no. you would say no. மக்களே பார்த்துட்டு இருக்கிற நீங்க வந்து சச்சின் எஸ் சொல்லியிருக்கா, சுஜித் நோ சொல்லியிருக்கா. ஓலே வந்தா ஸ்டே பண்ணணுமா இல்லையா, ஏன் ஸ்டே பண்ணணும் இல்ல, ரூபன் அமரம் பத்தி உங்க தாட்ஸ், ஓலே பத்தி உங்க தாட்ஸ் எல்லாமே வந்து காமெண்ட்ஸ்ல